ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவகோடோ பிளான்ட்டை எப்படி நடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவகோடோ பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை வந்துட்டு எப்படி நட போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அவகோடோ பிளான்ட்டை நடுறதுக்கு 2 அடிக்கு 2 அடி சைஸ்க்கு 1.5 அடி ஆழம் இருக்கிற மாதிரி பள்ளம் தோண்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 50% நல்ல மண்ணும் 40% வெர்மி கம்போஸ்ட்டும் 10% வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போன மாட்டு சாணத்தை எடுத்திருக்கும். பாருங்கள், அதுதான் இந்த வெர்மி கம்போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா காஞ்சி போன இலையிலே இருந்தும் அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் மக்க வச்சு ரெடி பண்ண வெர்மி கம்போஸ்ட் அது. இது பார்த்திங்கன்னா நல்ல சாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். அந்த சாணி தான் வந்துட்டு 10% எடுத்து வச்சுருக்கோம். மண் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண் தான் எடுத்து வச்சுருக்கோம். 50% எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 2 அடி 1.5 அடி வந்து பார்த்திங்கன்னா ஆழம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இவ்வளோ பாட் மிக்ஸ் கலவை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த பாட் மிக்ஸ் கலவை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த குழியில் வந்துட்டு ஃபுல்லாக போட்டு நம்ம மூட போகிறோம். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், பாட் மிக்ஸ் கலவையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போன சின்ன சின்ன குச்சி மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். காஞ்சி போன இலைகள் இந்த மாதிரியான பொருள் வந்துட்டு நிறைய இதில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ரொம்பவே நல்லது செடிக்கு பொறுத்த வரைக்கும். மண் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்டு ஆனாலும் வந்து இந்த மாதிரியான காஞ்சி போன சின்ன சின்ன குச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு எருவாக வந்துட்டு இந்த செடிகளுக்கு வந்துட்டு இருக்கும். அதில் தான் நம்ம வந்துட்டு இந்த காஞ்சி போன இலைகள் அப்புறமேட்டு குச்சி இதெல்லாம் வந்து போட்டு இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% அளவுக்கு நல்லா வெர்மி கம்போஸ்ட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு நம்ம செடி நடுறதுக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ண கலவை வந்துட்டு இந்த குழியில் போட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு மூட போகிறேன். இந்த குழி எதுக்கு நம்ம 1.5 அடிக்கு மேலே வந்துட்டு நம்ம எடுக்கிறோன்னா, இப்போ இந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தரமட்டத்துலேருந்து கீழே ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு தான் மண் வந்துட்டு நல்லா சத்தான மண் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருந்தது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சத்து வந்துட்டு இருக்காது. அதனால தான் நம்ம குழி வந்துட்டு 2 அடிக்கு 2 அடி சைஸ் இருக்கிற மாதிரி ஆழம் 1.5 அடி இருக்கிற மாதிரி நம்ம தோண்டிட்டு புதுசாக பாட் மிக்ஸ் கலவை ரெடி பண்ணி நம்ம இதில் ஃபில் பண்ணி செடியை நடுறதால செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வளரும். வேர் ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம இந்த மாட்டு சாணம் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இந்த வெர்மி கம்போஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறதால ஃபில் பண்ணியிருக்கிற மண்ணோட அந்த டென்சிட்டி அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேர் வந்துட்டு நல்லா வேகமாகவே ஊடுருவி போகும். நம்ம ஃபெர்டிலைசரும் நம்ம கொடுத்துருக்கிறதால அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த உரமும் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. செடி நல்லாவே வேகமாக வந்துட்டு வளரும். இப்போ நம்ம இந்த பள்ளத்தை நல்லா பாட் மிக்ஸ் கலவை போட்டு ஃபுல்லாக வந்துட்டு மூடிட்டோம். ஒரு பெட் மாதிரி இப்போ வந்துட்டு மாற்றிட்டோம். இந்த அவகோடோ செடி தான் வந்துட்டு நம்ம இந்த குழியில் வந்துட்டு நம்ம நடுறதுக்காக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த அவகோடோ செடி பார்த்திங்கன்னா ஹேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இதோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பழுத்துதுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த இடத்துல தான் இந்த அவகோடோ செடியை நட போகிறோம். அந்த செடியை நடுறதுக்கு முன்னால் இந்த மண் வந்து ரொம்ப இறுகாமல் இருக்கிறதுக்காக சொல்லிவிட்டு ஒரு லிக்விட் இருக்குது, ஆக்டிவில் வந்துட்டுருக்கு. அந்த லிக்விட் தான் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ணுறேன். 2 ட்ராப் தான் வந்துட்டு இருக்கும். அதில் 100 ml தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி இதில் வந்துட்டு நான் ஊற்றி விட்றேன். இப்படி பண்ணுறதால மண் வந்துட்டு ரொம்ப இறுகாது. அது மாதிரி இதில் இருக்கிற மண்புழு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த லிக்விட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் மாதிரி இப்போ நம்ம மாற்றியாச்சு. இப்போ இதில் தான் வந்துட்டு செடி நட போகிறேன். அதனால் இதில் வந்துட்டு நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி வந்துட்டு திரும்ப வந்துட்டு தோண்டுறேன். பாருங்கள், ரொம்ப பொலன்னு வந்துட்டு இருக்குது மண். இது நம்ம ரெடி பண்ண பாட் மிக்ஸ் கலவை ஃபுல்லாத்தையும் இதில் போட்டு இது ஒரு பெட் மாதிரி நம்ம மாற்றணும். சின்ன குழி மாதிரி தோண்டிட்டேன். இந்த அவகோடோ செடியை தான் வந்துட்டு இந்த குழியில் வந்து நட போகிறேன். பாருங்கள், இது வந்துட்டு ஒட்டுக்கண்ணை ஹேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அவகோடோ வெரைட்டி தான் இது. இந்த க்ரோ பேக்கை கிளிக்கக்குள்ளே எப்பயுமே வந்து ஒரு சின்ன கத்தி இல்லைனா ஒரு பிளேடாவது வந்துட்டு இருக்கணும். அதை வச்சு இந்த க்ரோ பேக் வந்துட்டு அப்படியே வந்து கழட்டி தூக்கி எட்ட போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு பாருங்கள், ஒரு கேக் மாதிரி வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எடுக்கணும். வேரை வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த செடி பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லாமல் க்ரோ பேக்கை கழட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு வேர் தெரியணும்னு சொல்லிட்டு தண்ணியில் வச்சு முக்கிக்கு எதுவுமே வந்துட்டு பண்ணக்கூடாது. அப்படியே க்ரோ பேக்கை கழட்டி தூக்கி போட்டுட்டு இந்த செடியை வந்துட்டு அப்படியே இதில் வச்சு நம்ம பாட் மிக்ஸ் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை திரும்பி ஃபில் பண்ணி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணும்.
இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் வந்துட்டு நடணும். நம்ம இந்த செடி வந்துட்டு நல்லா வேகமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் தண்ணியில் லைட்டாக வந்துட்டு முக்கி வச்சு வேர் தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செடியை வந்துட்டு நடுவாங்க. அப்படி நட்டனா வந்துட்டு செடி ஒரே நாள்லேயே பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணவே கூடாது. எப்பயும் நம்ம செடி வாங்குறோன்னா, அதுவும் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எதாவது நம்ம வாங்குகிறோம்னா அந்த செடிக்கு க்ரோ பேக்கை மட்டும் நம்ம கிழிச்சி போட்டுட்டு அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் மாதிரி வச்சு நம்ம பாட் மிக்ஸ் கலவை வந்துட்டு ஃபில் பண்ணி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடணும். 2-3 நாள் வந்துட்டு நல்லா தொடர்ச்சியாக தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமேட்டு வாரத்துக்கு 2 நாள் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். இப்போ நான் இந்த பாட் மிக்ஸ் கலவை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணி நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்றேன். அவகோடா பொறுத்த வரைக்கும் சப்ட்ராபிக்கல் ஜோனில் தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ட்ராபிக்கல் பிளான்ட் வெரைட்டியும் வந்துட்டு இருக்குது. அந்த அவகோடா செடியை வந்துட்டு சூஸ் பண்ணி வளர்க்குறதுக்கு பாருங்கள், செடி வந்துட்டு நல்லாவே வளரும். இதெல்லாம் வந்துட்டு ஒட்டு செடி தான். அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். செடியும் நல்லா வந்துட்டு நம்மளோட ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வந்துட்டு நல்லாவே வளரும். எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நம்ம தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 தடவை நம்ம கண்டினியூவாக கொடுத்துட்டு வந்தால் போதும். நல்லாவே செடி வந்துட்டு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு வருஷம்தான் வந்துட்டு நம்ம இதுக்கு ரொம்ப பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் நம்ம பராமரித்தாவே போதும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பராமரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மண்ணை நல்லா மேடாக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் செடி வச்சுக்கிற இடத்த சுற்றி 1 அடி தூரத்தில் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டிட்டேன். எப்பயுமே மழை பெஞ்சாலும் இல்லை நம்ம தண்ணி விட்டாலும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா செடி இருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து தங்கக்கூடாது. தங்குச்சுன்னா வேரழுகள் வந்து செடி வந்துட்டு செத்து போயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் செத்து போயிடும். அதனால தான் செடி நடுறோன்னா வந்துட்டு நல்லா செடி இருக்கிற இடத்த மண்ணை போட்டுட்டுனா போதும். தண்ணி வந்துட்டு செடி இருக்கிற இடத்த வந்து தங்காது. அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு குச்சி ஒன்று சொருவி நல்லா கட்டி விடுறேன். இது எதுக்குன்னா வந்து ஒரு சின்ன சேஃப்டிக்காக தான் இதை வந்துட்டு நம்ம பண்ணுறோம். இல்லைனா வந்துட்டு தெரியாமல் இடிச்சுன்னா வந்துட்டு உடச்சிட்டு வேஸ்ட் ஆகிடும் செடி பொறுத்த வரைக்கும். அதனால தான் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ட்ரிப் இரிகேஷனுக்கு நம்ம பைப் வந்துட்டு இருக்குது. அந்த பைப்பு வந்துட்டு போட்டேன். என்ன தான் வந்துட்டு நம்ம பைப்பை போட்டாலும் தண்ணி ஊற்றி விட்றது ரொம்பவே நல்லது. செடி நட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாவே தண்ணி இதில் ஊற்றி விட்றேன். தண்ணி ஊற்றி விட்ட கையோட நான் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர், அதனால் ஒரு தென்னை மட்டை வெட்டிட்டு வந்துட்டு ஒரு சைடில் வந்துட்டு நிழல் இருக்கிற மாதிரி நான் இந்த தென்னை மட்டையை வச்சு நான் கட்டி விட்றேன். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அப்போ தான் செடி என்ன தான் வந்துட்டு நல்லதாக செடி வந்துட்டு நம்ம பிளான்ட்டை நட்டாலும் வெயில்னால் வாடிடக்கூடாது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒன் சைடு வந்துட்டு ஷேடு இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம இந்த தென்னை மட்டையை வெட்டி நான் இதில் கட்டி விட்றேன். அவ்வளோதான், இந்த அவகோடா செடியை நட்டாச்சு. அவகோடா பழத்தை சாப்பிட்றதால நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான செடியை வாங்கி வளர்க்குறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.